ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆனா உங்களால சக்சஸ் ஆக முடியலையா? ஒரு ஒர்க்கை ஒரு டைம் லைன்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆனா அதுக்குள்ள உங்களால முடிக்க முடியலையா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம செல்ஃப் டிசிப்ளினோட இல்ல. இதுதாங்க ஒரு முக்கியமான காரணம். செல்ஃப் டிசிப்ளின் நம்ம பர்சனல் growth அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா 100% ஷூரா அஃபெக்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஒரு 2% இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் கிட்ட டேலண்ட் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. ஆனா அவங்கள சுத்தியுமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஒரு லேசினஸ் அப்படிங்கிறது இருக்கு. செகண்ட் பர்சன் கிட்ட ஃபர்ஸ்ட் பர்சன் கிட்ட இருக்க அளவுக்கு அவங்க கிட்ட டேலண்ட் அப்படிங்கிறது இல்ல. இருந்தாலுமே அவங்க கான்ஸ்டன்டா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அப்சல்யூட்லி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரிசல்ட்ல யார் ஃபர்ஸ்ட் சக்சஸ் ஆவாங்க அப்படின்னா செகண்ட் பர்சன் தான். ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் சக்சஸ் அப்படிங்கிறது ஆவாங்க. இப்ப நீங்க ஒரு பிடிச்ச ஒர்க்கை பண்றீங்க, பிடிக்காத ஒர்க்கை குவிட் பண்ணிட்டு பிடிச்ச ஒர்க்கை நம்ம பண்ணுவோம். அப்படி பிடிச்ச ஒர்க்கை பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். அந்த பிடிச்ச ஒர்க்ல நம்ம சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கரெக்டா அந்த ஒர்க்கை பண்ணவே மாட்டோம். நம்ம பிடிச்ச ஒர்க்கையே ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லா நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். செகண்ட் மந்த் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி அப்பப்போ பண்றோம், ஒரு டிஸ்ட்ராக்ஷனால பண்றது இல்லை. அப்போ நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க, நீ பிடிக்காத ஒர்க்கை குவிட் பண்ணிட்டு வந்த, பிடிச்ச ஒர்க்கை நீ கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சு ஓகேன்னு சொன்னோம், ஆனா அதுலயும் உன்னால க்ரோ ஆக முடியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது வந்துடும். ஒரு வேளை என்னால பண்ண முடியலையோ அப்படிங்கிற செல்ஃப் டவுட் உங்களுக்கே வந்துடும். அப்போ செல்ஃப் டவுட் வந்துருச்சுன்னா உங்களால பண்ணவே முடியாது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா உங்ககிட்ட தான் காரணமே இருக்கு. செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது இல்ல. செல்ஃப் டிசிப்ளினோட நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆகலாங்க. எல்லாருமே இங்க சக்சஸ் அப்படிங்கிறது ஆகிறது இல்லைங்க. ஆனா சக்சஸ் ஆகிற எல்லார்கிட்டயுமே கண்டிப்பா அந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ நம்ம செல்ஃப் டிசிப்ளினோட இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல சக்சஸ் அப்படிங்கிறது ஆகலாம். செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒண்ணு நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம எப்பவுமே நம்மளால சக்சஸ் ஆக முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஸோ ப்ளீஸ் நோட் இட் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. தொடர்ந்து இது மாதிரி நான் போடுற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.